Okay, let's go. ஒரு சூப்பர் மைக்கு. நீங்கள் ஒரு வ்ளாகர்ஸாக இருந்தீங்க, கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருந்தீங்க, இன்ஃப்ளூயன்சராக இருந்தீங்க, ஒரு சூப்பரான மைக் தேவை. அது 2 பேர் 3 பேர் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மைக் வேணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் டபுள் ரிசீவர் இருக்கக்கூடிய ஒரு மைக்கை தேடி போனோம் அப்படின்னா செம எக்ஸ்பென்சிவ். 15,000 20,000 30,000 இதெல்லாம் போகுது. ஒரு 1200 ரேஞ்சில் ஒரு சூப்பரான சவுண்ட் எஃபெக்டோட டபுள் ரிசீவர், டபுள் மைக், எக்கோ எஃபெக்ட், ஏஎன்சி எஃபெக்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மைக்கை தான் நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம துப்பரையும் தப்பி சொல்கிறத கொஞ்சம் செஞ்சிருங்க ப்ளீஸ். Please do subscribe. இதுதான் அவர் K50 வயர்லெஸ் லெவலியர் மைக் 2.4G 2 mics with charging case. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. வயர்லெஸ் கனெக்ஷன், நாய்ஸ் ரிடக்ஷன், எக்கோ, plug and play, direct seeding, interview, exploring shops for shooting short videos. இதை ஓப்பன் பண்ணோம்னா வெரி நைஸ். 2 ரிசீவர் இருக்குது. இது ஒரு ரிசீவர், இது ஒரு ரிசீவர். இதுக்கு சார்ஜிங் தேவையில்லை. இது செல்ஃபாக சார்ஜ் பண்ணிக்கிறோம் ஃபோன்லேருந்து. இதில் இன்னும் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த பக்கம் ஒரு டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்கப்பா. இதுலேருந்து நீங்கள் உங்கள் ஃபோனுமே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபோனுக்கு சார்ஜ் தேவை அப்படின்னா இதை ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. இது த்ரோ நீங்கள் ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாங்கிறது சூப்பர் கூல். iOS ஆப்பிள் ஃபோனுக்கும் சரி, ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் சரி கம்பேட்டபிளாக இருக்கும் இந்த பின், இந்த ரிசீவர். இது சூப்பர் கூல், பிளக் அண்ட் ப்ளே, செம ஹேண்டி. அடுத்து இந்த செகண்ட் ரிசீவர். இதே நீங்கள் டிஎஸ்எல்ஆருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இருக்குது டிஎஸ்எல்ஆர் கனெக்ஷன். இதை இங்கே சொருவிட்டு உங்களோட பழைய ஃபோன் இருக்குது 3.5mm ஜாக் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் கம்பேட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மைக். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு லுக். இது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கனெக்ட்டுக்கு போயிடுது. ஒரு டிவைஸ் கூட நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிசீவரை ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும். இந்த டிரான்ஸ்மிட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு பவர் பட்டன், ஒரு டைப் சி போர்ட், இது வந்து கிளிப் அட்டாச்சு தான். இது நீங்கள் தனியாக எடுக்க முடியாது. இதுக்கு ஒரு தனியாக அட்டாச்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். கீழே வந்து இந்த சார்ஜிங் பாயிண்டர்ஸ், இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 பட்டன் பார்த்தோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். மேலே ஒரு 3.5mm ஜாக் இருக்குது. அப்புறம் அந்த 2 பாயிண்டர் தான் மைக். இதில் கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா கனெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டேபிள் ஆகிடும். இந்த பிளிங்கிங் இருக்காது. அப்புறம் ஏஎன்சி கண்ட்ரோல் இருக்குது. மியூட் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா. ரிவர்ப் அப்படின்னா இதுதான் எக்கோ மோட். இதே மாதிரி 2 இருக்குது. இது சார்ஜிங் கேஸ். இதுவும் நல்லா இருக்குது. ஆனால் இது எத்தனை ஹவர் தாங்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்லலை. இருந்தாலும் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் சார்ஜ் போட்டு 2 நாள் ஆகுது. ஆனால் ஃபுல்லாகவே சார்ஜ் நிற்குது. டெஸ்டிங் முடிஞ்சோன்னா உள்ளே வச்சிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜும் ஆகிக்குது. ஸோ தட்ஸ் கூல். இந்த கேஸும் நல்ல ஒரு ஸ்டடியான கேஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மூடி வந்து நம்ம அப்படி சேக் பண்ணாலும் திறக்கிறது இல்லை. அது ஒரு சூப்பர். கனெக்ட் பண்ண உடனே கனெக்ட் ஆகிடுது. இதில் லிங்க் வந்துடுது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏஎன்சியும் ஆன் ஆகிடுது. இப்போ இதில் பட்டன் சிஸ்டத்தை பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கிளிக் ஏஎன்சி ஆஃப், அகெயின் சிங்கிள் கிளிக் ஏஎன்சி ஆன், டபுள் கிளிக் mute on and off, triple click echo mode is on, same triple click echo mode off. echo effect செக் பண்ணிடலாம். இதை நான் எடுக்காத காரணம் என்னென்னா இதில் ஒரு டைப் சி கனெக்டர் ஒன்று தேவை. சாதாரணமாக எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கேபிள்ஸ். இது கேபிள்ஸ் வந்து இது கூடவே வரல. அதனால் இது கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுக்காக அதையே டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 3 டைம் கிளிக் பண்ணி எக்கோ எஃபெக்டை கொண்டு வந்துடுவோம். வந்துடுச்சு. இதுதான் K50 லெவலியர் மைக் எக்கோ டெஸ்ட். இதுதான் K50 லெவலியர் மைக் எக்கோ டெஸ்ட். எப்படி இருக்குது, எவ்வளோ வைப்ரண்டாக எக்கோ இருக்குது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். எக்கோ 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 பார்த்தீங்கன்னா நம்ம 2 டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். ஒன்று வந்து இந்த டைப் சி கனெக்டரோட கனெக்ட் இருக்கும். இன்னொன்று அந்த செகண்ட் ரிசீவர் இதுலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக
பார்த்தீங்கன்னா எக்கோ எஃபெக்ட் மியூட்டு இதெல்லாமே இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. இதில் கனெக்ட் ஆகிருக்கிறது ஒன்லி ஏஎன்சியும் இதுவும் தான். இப்போ இதுவும் இதுக்குள்ள டிவைஸ், இதுக்குள்ள டிவைஸ். இப்போ இது ரெண்டுலேயுமே அட்டன் டைமாக நம்ம பேச போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுலேயும் எக்ஸ்டர்னல் மைக் வில் பி ரெக்கார்டிங் த மைக். இதுவும் அப்படி தான் இருக்குது. இப்போ ரெண்டுலேயுமே ஒரே நேரத்தில் ஆன் பண்ணிடுவோம். காற்றை ஊதுறேன், அப்போ தான் ரொம்ப கரெக்டான கிராப்பிங் சென்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கிராப் தான் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கடற்கரை ஓரம் நைட் டைம் இங்கே ஷூட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா மைக்கே இல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் கேப்சர் ஆகுது, ரேஞ்சு கேப்சர் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அரவுண்ட் 10 feet ரேஞ்ச். இப்போ ஒரு 20 அடி தூரத்துக்குள்ள நிற்கிறேன். எவ்வளோ தூரம்னு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 அடி தூரத்துக்கு மேலே வந்துட்டேன். ஒரு 40 அடி தூரத்துக்கு மேலே வந்துட்டேன். நான் அதில் 40 feetன்னு சொன்னேன்னா அது கேமராமேன் சொல்கிறாரு அது மோர் தென் 60 feetங்க அப்படின்றாரு. இருக்கலாம், ஒரு 5-6 மாடி உயரம் அளவு, அந்த அளவுக்குள்ள ஒரு லென்த்து அதில் எடுக்குது. ஆனால் அதே நேரத்தில் நான் 30 feetன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்ஷனுமே இல்லை, ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இதே நேரம் இது கடற்கரை பக்கத்தில் நல்லா காற்றடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் வந்து அந்த 40ன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே போகும்போது அது டிஸ்டர்ஷன் ஆச்சு. ஸோ அதுதான் அந்த ரேஞ்ச். ஓவரால் இந்த மைக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா K50 ஒரு நல்ல மைக்குன்னு தான் சொல்லுவேன். நான் இந்த வாங்கினது வந்து $1200 அந்த ரேஞ்சு தான் வரும். டேமுங்கிற சைட்லேருந்து வாங்கினேன். $16 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அதுவரை பாய். Thanks for watching.